Welcome to Mathematics for All by New Math. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ கிளாஸ் 9 NCERT Mathematics Chapter 1 Number Systemல Identifying Rational and Irrational Numbers இதுதான் பார்க்க போகிறோம். ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அது ரேஷனல் நம்பரா இரேஷனல் நம்பரானு நம்ம எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அதுதான். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இன்ட்ரடக்ஷன் வீடியோ 1லையும் 3லையும் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது? நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ், நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ் இல்லையா? இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். இதில் நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், டெர்மினேட்டிங் டெசிமல், நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல்லாம் ரேஷனல் நம்பர்ஸ். நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ் இரேஷனல் நம்பர்ஸ். ஓகேவா? இப்போது இதெல்லாம் ஓகே, இது புரிஞ்சிருக்கும். இப்போது டெசிமல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்கொயர் ரூட்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2வை எப்படி டெசிமல் ரெப்ரசன்டேஷனாக நம்ம எழுதுவோம்? அதோட வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வந்து 1.4142 இருக்கும் இல்லையா? ஸோ இந்த வீடியோ வந்து இந்த டெசிமல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்கொயர் ரூட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்ஸ்ன்ற அந்த டாப்பிக்கில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை செக் பண்ணுங்கள். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகேவா? அது புரிஞ்சதுன்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் இதெல்லாம் போடலாம். அந்த வீடியோவை செக் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் இருக்குது இல்லையா? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ன்றது பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ன்றது பர்ஃபெக்ட் ஸ்கொயர், அதோட வேல்யூ 2 வரும். இதே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ன்றது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ஓட வேல்யூ வந்து 1.4142 ... அது வந்து ஒரு நான் டெர்மினேட்டிங் டெசிமலாக வரும். இதே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4, ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு வந்து டெர்மினேட்டிங்காக வரும். அதாவது ஒரு ஹோல் நம்பராக கிடைக்கும் 2. ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 அப்படின்றது ஒரு 4 அப்படி கிடைக்கும் இல்லையா? ஒரு ஹோல் நம்பராக கிடைக்கும், ஒரு நேச்சுரல் நம்பராக கிடைக்கும். இதே வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3லாம் வந்து நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங் டெசிமலாக வரும். அதில் வர்ற டெசிமல் வந்து என்னென்னா அந்த ரிமைண்டர் வந்து 0 ஆகவே ஆகாது, அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ the decimal representation of the square roots of numbers that are not perfect squares never stop and never repeat. Okay, so இது வந்து irrational number. அப்போ square root of perfect square is rational number. Square root of not a perfect squareன்றது வந்து irrational number. ஓகேவா? ஸோ இப்போ எதெல்லாம் வந்து rational number? Natural numbers, whole numbers, integers, terminating decimals, non-terminating repeating decimals, square root of perfect square. ஓகேவா? இதெல்லாம் வந்து ரேஷனல் நம்பர்ஸ். இரேஷனல் நம்பர்ஸ் வந்து நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ் அண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர், அதெல்லாம் வந்து இரேஷனல் நம்பர்ஸ். இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் நான் இங்கே கொடுத்துருக்கேன். நம்ம ஒவ்வொன்றா ஐடென்டிஃபை பண்ணுவோம். இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா? எதெல்லாம் ரேஷனல் நம்பர் இரேஷனல் நம்பர்னு. ஸோ இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் ரேஷனல் அண்ட் இரேஷனல் நம்பர். ஃபஸ்ட்டு நம்பர் கொடுத்துருக்கிறது வந்து 3. இப்போ 3ன்றது என்ன? இட் இஸ் அ நேச்சுரல் நம்பர்னு சொல்லலாம், ஹோல் நம்பர்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ 3ன்றது இப்போ ரேஷனல் நம்பரில் வருமா இரேஷனல் நம்பரில் வருமா? இட் கம்ஸ் அண்டர் ரேஷனல் நம்பர் இல்லையா? ஸோ 3ன்றது ரேஷனல் நம்பர். ஓகே, 0ன்றது இட்ஸ் அ ஹோல் நம்பர் இல்லையா? 0, ஸோ இட் இஸ் அ ரேஷனல் நம்பர். ஸோ 0வும் ரேஷனல் நம்பரில் வரும். 5/4 p/q ஃபார்மில் இருக்குது. அண்ட் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வந்து உங்களுக்கு இன்டீஜர்ஸாக இருக்குது. அண்ட் டினாமினேட்டர் பார்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, ஸோ இட் கம்ஸ் அண்டர் ரேஷனல் நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட் 1.25ன்றது டெசிமல் நம்பர். இப்போ டெசிமலில் 2 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று டெர்மினேட்டிங் டெசிமல், நான் டெர்மினேட்டிங் டெசிமல். டெர்மினேட்டிங் டெசிமல்னா 1.25. 1.25ன்றது டெர்மினேட்டிங் டெசிமல். இப்போ அந்த நம்பரில் டாட் கொடுத்துருந்தாங்கன்னா அது நான் டெர்மினேட்டிங் டெசிமல். இங்கே அந்த டாட்ஸ் இல்லை இல்லையா? அந்த டாட்ஸு இல்லை. ஸோ இட் இஸ் அ நான் டெர்மினேட்டிங் டெசிமல், அதாவது சாரி, இட் இஸ் அ டெர்மினேட்டிங் டெசிமல் இல்லையா? ஸோ 1.25ன்றதும் ரேஷனல் நம்பர். ஏன்னா டெர்மினேட்டிங் டெசிமல்ன்றது என்ன? இட் இஸ் அ ரேஷனல் நம்பர் இல்லையா? ஓகே, 0.67ல டாட் இருக்கா? இல்லை. ஸோ இட் இஸ் அ டெர்மினேட்டிங் டெசிமல். டெர்மினேட்டிங் டெசிமல் எங்கே வருது? ரேஷனல் நம்பர். ஸோ 0.67.
Next 3.666 dot 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 னு வருது. So it is a முதல்ல it is a decimal number. Decimal number னு பார்த்தோன்னா இது terminating ஆ non terminating ஆனு நம்ம பார்க்கணும். இப்போ 3.666ல வந்து என்ன பண்ணியிருக்கோம், இப்போ இது டாட் 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 இருக்கிறனால இது வந்து நான் டெர்மினேட்டிங். ஓகே, நான் டெர்மினேட்டிங்கில் இருந்துச்சுன்னா இது எகெயின் நீங்கள் இது ரிப்பீட்டிங் டெசிமலா நான் ரிப்பீட்டிங் டெசிமலான்னு பார்க்கணும். இப்போ இந்த 6ன்ற டிஜிட் ரிப்பீட் ஆகுது இல்லையா, இந்த பேட்டர்ன் அப்படியே வருது இல்லையா. ஸோ இது நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல், நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல் ரேஷனல் நம்பர். கரெக்டாக? ஸோ நம்ம இப்போ எங்கே எழுதணும், ரேஷனல் நம்பரில் எழுதணும். 3.666 டாட் டாட் டாட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 3.753753 டாட் டாட் டாட். இது ஒரு டெசிமல் நம்பர். திஸ் இஸ் அ டெசிமல் நம்பர். ஸோ இந்த டெசிமல் நம்பரில் இது டெர்மினேட்டிங்காக நான் டெர்மினேட்டிங்காக டாட் 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 இருக்கிறதுனால இது நான் டெர்மினேட்டிங் decimal. Repeating or non-terminating வந்துருச்சுன்னா again you have to check whether it is repeating decimal or non-repeating decimal. இது repeating decimal repeat ஆகுதா, இந்த 7 repeat ஆகுதா, 7575 repeat ஆகுதா, இல்லை repeat ஆகலை. ஸோ non-terminating non-repeating decimal. ஸோ non-terminating non-repeating decimalனா என்னது, irrational number. புரியுதா? ஸோ இப்போ நம்ம இங்கே எழுதணும் 3.753753 dot 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 is a rational number. இப்போ நெக்ஸ்ட் வந்து 4.56 இந்த பார் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ இங்கே தான் டாட் 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 இல்லையே, ஸோ இது வந்து டெர்மினேட்டிங் டெசிமலாக இல்லை. இந்த பார் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன அர்த்தம், இது வந்து நான் டெர்மினேட்டிங் டெசிமல் அப்படின்னு அர்த்தம். இந்த பார் கொடுத்துருந்தாங்கன்னா நான் டெர்மினேட்டிங் டெசிமல். இந்த பார் வந்து இந்த 5 6 இந்த ரெண்டுக்கும் மேலே இருக்கிறனால இந்த 5 6ன்றது ரிப்பீட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 4.56 பார்ன்றது என்னன்னா, இட் இஸ் லைக் 4.565656 டாட் டாட் டாட். இந்த 5 6 இந்த ரெண்டுக்கும் மேலே இந்த பார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு டிஜிட்டுமே வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த ரிப்பீட்டிங் இல்லையா, இது வந்து டெசிமல். ஓகே, டெர்மினேட்டிங்காக நான் டெர்மினேட்டிங்காக இப்போது இது டாட் 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 கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பார் கொடுத்துருந்தா அது நான் டெர்மினேட்டிங். ஸோ இது வந்து நான் டெர்மினேட்டிங், ரிப்பீட்டிங்காக நான் ரிப்பீட்டிங்காக இது ரிப்பீட்டிங். ஸோ நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல் இது. ஸோ இட் இஸ் அ ரேஷனல் நம்பர். நெக்ஸ்ட் வந்து 7.365 இங்கே பார் வந்து 65க்கு மேலே மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நான் டெர்மினேட்டிங், இது ரிப்பீட்டிங்காக நான் ரிப்பீட்டிங்கான்னு பார்ப்போம். இப்போ 7.3656565 டாட் டாட், அந்த 65ன்றது ரிப்பீட் ஆகுது இல்லையா. ஸோ இதுவும் வந்து என்னது, ரேஷனல் நம்பர் தான். 7 ஃபஸ்ட்டு டிஜிட் மட்டும் ரிப்பீட் ஆகலை, பட் இந்த செகண்ட் டிஜிட் வந்து ரிப்பீட் ஆகுது. எப்படி, இதுதான் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ரேஷனல் நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பை வேல்யூ. பை வேல்யூவோட வேல்யூ என்ன, பை வந்து 3.1415 டாட் 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 இல்லையா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 இது வந்து டெசிமல், இங்கே 1415 நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங் டெசிமல். இது நான் டெர்மினேட்டிங், இது நான் ரிப்பீட்டிங் டெசிமல். ஸோ இட் இஸ் அ ரேஷனல் நம்பர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா அது ரேஷனல் நம்பர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா அது இரேஷனல். 2ன்றது பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லை, 2ன்றது இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா என்ன வரணும், இரேஷனல் நம்பரில் வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இஸ் அ இரேஷனல் நம்பர். ஒருவர் அதோட வேல்யூ என்ன, டெசிமல் ரெப்ரசன்டேஷன் என்ன, 1.41421 டாட் டாட் டாட். டெசிமல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தா ஈஸியாக நம்ம பார்த்துடலாம் இல்லையா. 1.4142 நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங் டெசிமல். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ன்றது இரேஷனல் நம்பர். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36. 36ன்றது என்ன, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லையா, 6 ஸ்கொயர் 36. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36ன்றது இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ன்றது எதில் வரும், ரேஷனல் நம்பரில் வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 இஸ் அ ரேஷனல் நம்பர். நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64ன்றது என்ன, 64ன்றது பர்ஃபெக்ட் ஸ்கொயரா நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயரா, பர்ஃபெக்ட் ஸ்கொயர். 8 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 64 இல்லையா. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா என்ன, ரேஷனல் நம்பர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 இஸ் அ ரேஷனல் நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7.
7ன்றது என்ன? இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ன்றது என்ன? இர்ரேஷனல் நம்பர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 அதோட டெசிமல் ரெப்ரசன்டேஷன் பார்க்கலாமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7க்கு என்னென்னா 2.645751 ... ஓகேவா? ஸோ நீங்கள் இப்படி தான் செக் பண்ணணும். ஒவ்வொரு நம்பரையும் இப்படி தான் செக் பண்ணணும். நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர்ஸ், டெர்மினேட்டிங் டெசிமல், நான் டெர்மினேட்டிங் டெசிமல், நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல், ஸ்கொயர் ரூட் ஆஃப் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இதெல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து ரேஷனல் நம்பர். நான் டெர்மினேட்டிங், நான் ரிப்பீட்டிங் டெசிமல், ஸ்கொயர் ரூட் ஆஃப் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா அது இர்ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you, children.